ஹலோ அண்டு வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் வந்து இன்றைக்கி November 14 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் ஆட்டம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஸோ அதில் ஈஸியான டாஸ்க் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான். ஸோ ஓப்பனர்ஸ் ரிக்கல்டன் அண்ட் எய்டன் மார்க்கம் 2 பேருமே வந்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்கல்டன் விக்கெட்டை வந்து பும்ரா வந்து எடுத்து வைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்னிங்ஸ் தலைகளாக அப்படியே மாறுது. பிகாஸ் அடுத்து ஒரு 100 ரன்லேயே சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு செகண்டு தேர்ட் செஷன் என்ட்ராகிறப்பே வந்து அவங்க இன்னிங்ஸ் க்ளோஸ் ஆகுது. அப்படியே கண்டினியூவாக விக்கெட் லாஸ் பண்ணாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பே எங்கேயுமே வரல. அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க டீம் இந்தியா. நடுவில் ஒரு 4th விக்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா 4th விக்கெட்டுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 6th விக்கெட்டுக்கும் ஒரு சின்னதாக பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. பட் ஆனால் இந்தியன் வந்து எல்லாத்தையுமே விக்கெட் எடுத்துட்டாங்க. பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் தான் வந்து இன்றைக்கி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ நம்ம ஸ்டப்ஸ் மட்டும் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அது மாதிரி வந்து நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ அவர் தான் அதிக பால்ஸ் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருந்தார், 74 பால்ஸ் கிட்ட. ஸோ மற்றபடி யாருனாலுமே ஓரளவுக்கு ஆட முடியல. அதே மாதிரி பும்ரா வந்து நல்லாவே ஸ்டெம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி ஈஸியாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட்ஸ் நிறையா பேர்த்தோடது வந்து LBW போல்டு எடுத்தார். அதே மாதிரி குல்தீப் யாதவ் கரெக்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 2 பார்ட்னர்ஷிப் அவரோட க்ரூஷியலான விக்கெட்ஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்கான க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்து தந்தார். ஸோ இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா 159க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் டேலேயே. ஸோ இதை அடுத்து இந்தியா வந்து பேட்டிங் பிடிச்சாங்க. ஒரு 20 ஓவர் பிடிச்சாங்க. ஸோ இதில் ஜெய்ஸ்வால் மட்டும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ KL ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டுருக்காங்க. ஸோ 37 ரன்ஸ். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.